வணக்கம். மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல். நம்முடைய கிருஷ்ணன் காளிதாஸ். இன்னைக்கு 14/7/2026 அமாவாசை திதி. இன்னையிலிருந்து ஆகாஷ்ட நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. ஆகாஷ்ட நவராத்திரி. இது என்ன நவராத்திரி அப்படின்னா, நவராத்திரி 4 வகை இருக்குது. அதில் இது ஆடி மாதம் வரக்கூடிய நவராத்திரி, சித்திரை மாதம் ஒரு நவராத்திரி இருக்குது, புரட்டாசி மாதம் ஒரு நவராத்திரி, மாசி மாதம் ஒரு நவராத்திரி. ஸோ இந்த ஆடி நவராத்திரி எப்படி கும்பிடணும் அப்படின்னா, வராகியை நம்ம பிரதான தெய்வமாக எடுத்துக்கிறோம். வராகி எப்பயுமே நைட் தான் கும்பிடணும். நீங்கள் பிரதானமாக வராகி எடுத்து வச்சு கும்பிடணும். இல்லைங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் கும்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, 5வது திதி பஞ்சமி, அந்த திதி சனிக்கிழமை 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2026. அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாதுளை முத்துக்கள் அதை வச்சு அம்பாளை பூஜிக்கலாம். நீங்கள் உளுந்த வடை செய்யலாம், நல்ல ஒரு பால் பாயசம் வைக்கலாம். இந்த 3 வச்சு கொஞ்சம் சுண்டல், மாதுளை முத்துக்கள், உளுந்த வடை, பால் பாயாசம், முத்து, மாதுளை முத்துக்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் அம்பாளை நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே கும்பிடுங்க. ரொம்ப நல்லது. அதுக்கும் நடுநிசையிலனா கும்பிட வேண்டாம். 7 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்குள்ளே கும்பிட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்லாம். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஓம் வாராகி நமகன்னு சொல்லுங்கள். இல்லாட்டினா வாராகி மாலை இருக்குது, எல்லா நெட்லையும் இருக்குது, அதை போட்டு விடுங்க, அதை படிங்க. இப்படி படித்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த விதமான தீமையும் வராது. ஒன்று, வரக்கூடிய நன்மைகள் சீக்கிரமாக கிடைக்கும். வாராகி போர் தெய்வம் தான், ஆனால் அவள் லக்ஷ்மியோட ரூபம். அந்த லக்ஷ்மியோட ரூபத்தில் இருக்க வாராகியை நீங்கள் அதுவும் சனிக்கிழமை வருது வாராகி பஞ்சமி. ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் கும்பிடலாம். இல்லைங்க எனக்கு வாராகின்னு கூட சொல்ல தெரியாது, ஓம் பஞ்சமியே நமகான்னு சொல்லுங்கள். ஓம் பஞ்சமியே நமகா. ஓம் பஞ்சமின்றது வாராகியோட இன்னொரு பேர். பயப்படாமல் கும்பிடலாம். வாராகி எல்லாருக்கும் நல்லது பண்ணுவா. ஏன்னா விவசாயம் இருந்தால் தான் உலகம் செழிக்கும். உலகம் செழித்தாதான் மக்கள் நல்லா இருக்க முடியும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாராகியை கும்பிட்டே ஆகணும். வாராகி பிரார்த்தனை பண்ண பண்ண நம்ம வீட்டில் சகல சௌபாக்கியமும் கிடைச்சே தீரும். அதுக்கு நானே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வாராகி கும்புறவன்ட்ட வாதாடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாராகியை வணங்குபவரை வாதாடாதே, அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாராகியை கும்பிடுங்க, எல்லா நன்மையும் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி, வாராகி அம்மன் கேரண்டி. போர் தெய்வம், பயப்பட வேண்டாம். வீட்டில் கும்பிடலாமா, வீட்டில் கும்பிடக்கூடாதா, சிலை வைக்கணுமா, சிலை வைக்க வேண்டாமா, ஃபோட்டோ வச்சு கும்பிடணுமா, ஃபோட்டோ வச்சு கும்பிட வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம். மனதார ஒரு விளக்கு கூட பொருத்தி வச்சு அதில் வாராகி இருக்கிறா அப்படின்னு மனசால் நினச்சி, வாராகி நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கும்பிடுங்க. வாராகி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருப்பா. 9 நாளும் கும்பிட முடியாட்டி பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக வாராகியை சனிக்கிழமை 18/7/2026 அன்னைக்கு வாராகியை கும்பிடுங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைச்சி சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும்னு எல்லாம் உள்ள வாராகியை கும்பிடும். ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நன்றி, வணக்கம்.